நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ பயங்கரமான அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே இந்த அஞ்சலியோட அப்பா மாசிலாமணி சொன்னாரு. இந்த மாரி தான் என்ன மன்னிச்சிருமா இலக்கியா, என் பொண்ணால உனக்கு எவ்ளோ ஆபத்து வந்திருக்குன்னு பாரு. அது மட்டும் இல்லாம சம்மந்தி அம்மா இருந்துகிட்டு, இப்போ அவங்க வீட்டுக்கு ரெட்டை குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே இப்படி இவ பொய்யாக்கி வச்சிருக்காளே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம நம்ம அதாவது சம்மந்தி அம்மா கிட்ட வந்து போய் சொல்லிடு இலக்கியா, நான் வந்து போய் நேர்ல பார்த்தா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருந்தா எனக்கு வேற என்னதான் கேதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அஞ்சலியை வந்து போய் வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்க விஷயத்தையும் வந்து போய் சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஜானகிக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து போய் அஞ்சலி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லாம தான் இருந்தாரு. ஆனா என்ன பண்றது, நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சகிச்சுட்டு போனோமோ அவரும் அதே மாதிரி சகிச்சுட்டு போனாரு. ஆனா அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட இந்த நிலைமையை பார்த்து நம்ம ஜானகி இப்போ பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் ஜானகி கிட்ட இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தனியா விடாதீங்க, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் பக்கத்துலயே இருங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மனசொடைஞ்சு போய் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்திகை போய் பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. கார்த்திகோட கதவை தட்டலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் ஜன்னல் பக்கமா போகும்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூசைடுக்கு ட்ரை பண்றதா பாக்குறாங்க. பக்கத்துல கையில வந்து பார்த்தீங்கன்னா விஷ பாட்டிலு இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே நம்ம ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. "கார்த்திக் கதவு தொறப்பா, நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி கதறின கதறல எல்லாருமே ஓடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடி வந்து கார்த்திகை காப்பாத்தி பல்லார்னு ஒரு அறை வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்திலேயே விட்டு, "டேய் முட்டாளாடா நீயி, நீ பொம்பளையா, நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சாகறதுக்காக முடிவு எடுக்கிற? அவ்வளோ பெரிய விஷயம் என்ன நடந்து போச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய நான் ரொம்ப நம்பினேன். அவ என்னை இப்படி ஏமாத்திட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, லவ், காதல் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அஞ்சலி மட்டும் எப்படி என்ன இப்படி ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சான்னு சொல்லிட்டு வந்து தெரியல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவ எண்ணம் இருந்தாலுமே கூட, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, என்னோட ரத்த குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் இழந்துட்டு நின்னேன். இத்தன மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெட்ட குழந்தைங்க பொறக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த ரெட்ட குழந்தைங்க இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்றது? அந்த குழந்தைங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்ளோ அன்பு இருந்துச்சு, அவ்ளோ பாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைங்களுக்காக வாங்கி வச்சிருந்த பொம்மையில இருந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் எந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த குழந்தைங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆசையா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.